அனைவருக்கும் வணக்கம். பாண்டி ஷோ சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். பாண்டியன் வந்து கதிரோடைய கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு அந்த 2 பேரையும் நானே பார்த்துக்கிறேன், அவன் இனிமேல் கடைக்கு வர சொல்லு வேலைக்கு அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. அவங்களும் கதிர்கிட்ட சொல்கிறாங்க. கதிர் வந்து பட் நான்லாம் போக முடியாது, அவர்கிட்டக்கெல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்டா இத்தனை வருஷம் அந்த கடை தானடா சோறு போட்டுச்சு, ஏன் அந்த கடையில் வந்து எனக்கு வேலை பார்க்குறது அவ்வளோ கௌரவ பிரச்சனை அப்படின்னு. வேலை செய்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த வேலை வேணாலும் நான் செய்வேன். ஆனால் உங்கள் கிட்டக்க வந்து திருப்பி மறுபடியும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அடிமை வரல என்னால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்டா வர முடியாதுன்னு பயங்கரமாக கோவப்பட்டு கதிரை அடிச்சிடறாரு. அடுத்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க. எதுக்கு இப்படி கதிரை போட்டு அடிக்கிறான்னு சொல்லி அவங்க அம்மாவும் அழுதுட்டுருக்காங்க. ஆனால் வந்து அவங்க மாமா தாய்மாமா வந்து பழனி கேட்குறாங்க, எதுக்கு இப்படி கதிரை போட்டு இந்த அடி அடிச்சிங்க அப்படின்னு. வண்டியில் போயிட்டுருக்காங்க. வண்டியில் போகும்போது கேட்கும்போது, ஏன்டாடே நீ வந்து தாய்மாமா பாசத்தை காமிட்றியா, அதெல்லாம் ஒன்றும் இப்போ நீ காட்டணுங்கிற அவசியம் கிடையாது, முதல் கடை வேலையை பாருன்னு. அதெல்லாம் இல்லை, கதிரை நீங்கள் அடிச்சது தப்பு தானே மச்சான் அப்படிங்கிறாங்க. ஏன்டாடே அவன் வந்து இப்போ ஏன் கடையில் வந்து வேலை பார்த்தா என்னவா, இத்தனை வருஷம் அந்த கடை தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் சோறு போட்டுச்சு, அந்த கடை தானே அவனை படிக்க வச்சிச்சு, இப்போ அந்த கடையில் வந்து வேலை பார்க்குறதா எனக்கு அவ்வளோ கௌரவ குறைச்சலாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லையே அவன் கடையை பற்றி எதுவுமே பேசலையே அப்படிங்கிறாங்க. அப்போ என்கிட்ட வேலை பார்க்குறது அப்படி இருக்கா, ஏன்டா பெத்த அப்பங்கிட்ட வந்து வேலை பார்த்தா என்னடா அப்படி என்னடா எனக்கு திமிரு அப்படிங்கிறாங்க. பழனி இருந்துட்டு எல்லாரும் மனசுக்குள்ளேயுமோ, ஆமாம் உங்கள் மகன் உங்களே மாதிரி தானே இருப்பியான் திமிரா அப்படிங்கிறாங்க. என்னடா புலம்புற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மச்சான், உங்கள்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, போங்க நீங்கள் வண்டியை விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் அதுக்கடுத்து வண்டி விட்டு அவர்கிட்ட பேசிகிட்டே போயிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து கோமதியை காட்டுறாங்க. ஏன் இப்படி இருக்கார் அவர், ஏன் இப்படிலாம் அடித்தார் என் பிள்ளை அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணுச்சு, மற்ற பிள்ளைய மாதிரி சிகரெட் குடிச்சிச்சா, தண்ணி அடிச்சிச்சா, என் பிள்ளை சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்து தானே வந்து கொடுக்குது, அதுக்கு ஏன் இப்படி அடிக்கிறார் அவர், எப்படி அடிச்சுக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செந்தில் சரவணன் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கடுத்து வந்து ராஜியுமே அழுதுகிட்டு இருக்காங்க. மயில் வந்து தண்ணி குடிக்கிறீங்களா தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா எதுவும் பேசினா எங்கள் அம்மா எதுவும் பேசினா நாங்கள் எதுவுமே மறுப்பிச்சு பேச மாட்டோம், எங்கள் அப்பானா அம்முட்டு பயப்படுவோம் நாங்கள், நீங்கள் ஏன் தம்பி மாமாவை எதிர்த்து பேசுனீங்க, நீங்கள் ஏன் மாமா கூட பேசுனீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கதிரே வந்து அவங்க வந்து கொஷின் கேட்குறாங்க. இதில் ராஜுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. நீங்கள் அப்பா மேலே மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லை தம்பி, அவங்கள வந்து எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் அப்படி பேசுகிறது தப்பு தானே. அதை கேட்ட கோமதி சொல்கிறாங்க, மயில் என்ன பேசுகிற நீ, கொஞ்சம் பேசாமல் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. இல்லத்த மாமா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு போகிறாரு, ஸோ மாமா வருத்தப்படுற மாதிரி நீங்கள் நடந்திருக்காங்க கதிர் தம்பி, அதை நீங்கள் பற்றி யோசிக்காமல் நீங்கள் மாமா தான் தப்பு செஞ்சுட்டு போன மாதிரி நீங்களும் அவர் கூட சேர்ந்து பேசுகிறீங்களே, என்னதான் இருந்தாலும் கதிர் தம்பி நீங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சரவணன் குறுக்கிறாரு. மயில் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் பேசாமல் இருங்க மாமா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த குடும்பத்துக்காக மாமா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஆனால் மாமா மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்களும் ரொம்ப வந்து அவர் வற்புறுத்தி பேசியிருக்கீங்க, நீங்கள் பேசுனது தப்பு தான் தம்பி கதிர் தம்பி அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டார். உங்ககிட்ட கடையில் வந்து வேலை பார்க்க தானே சொன்னாங்க, அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, போய் வேலை பார்க்க வேண்டியதானே நீங்கள், அவர் என்ன பண்ணாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து பிடிக்கலன்னு சொல்லி அவர் உங்களை மேலே கோவப்படுறாரு, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவர் பிடிக்காத மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா, அது இப்படி பண்ணிட்டீங்களா, மேலே கோவத்தை அதிகரிக்காத செயலை நீங்கள் செய்யக்கூடாது, அதெல்லாம் விட்டுட்டு மேலும் அவங்கள வந்து வற்புறுத்துற மாதிரியே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களே, நீங்கள் போய் கடையில் போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கு கோவம் வந்துடுது. அக்கா மாமாவும் இவங்களும் சண்டை போட்டது அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை, அதை பற்றி எதுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, அது அப்பாவுக்கும் மகனுக்குள்ள பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அதான் அத்தை எதுவும் பேச வேணாம்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருந்து நீங்கள் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க. இல்லை ராஜி அது வந்து எங்கள் வீட்டிலலாம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி டக்குன்னுட்டு எல்லா விரலும் ஒன்போல் இருக்கிறது இல்லைங்க, 5 விரலும் வேறு மாதிரி இருக்குது, அதே வீட்டில் அதே மாதிரி தான் எல்லா வீட்லேயும் பிரச்சனை ஒன்போல் இருக்காது, உங்கள் வீட்டில் நீங்கள் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அது மாதிரி தெரியாது, அது மாதிரி தான் இங்கேயும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் எதுவும் கருத்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லவும் கோமதி வந்துட்டு இந்த பாருங்கள் நீங்கள் 2 தேவையில்லாமல் சண்டை போடாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு அத்தை சண்டைலாம் போடலத்தை, இது அப்பாக்கும் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை, அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய கருத்தை சொல்கிறேங்கிற பேரில் வந்து கஷ்டப்படுத்தாதீங்கக்கா அப்படிங்கிறாங்க. எது நான் கஷ்டப்படுத்துகிறேன்னா, நான் பிரச்சனையை பெருசாக்குறேனா அப்படின்னு சொல்லி ராஜியை பார்த்து அவங்க தங்கமயில் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து அவங்களுக்கு தங்கமயிலுக்கு பயங்கரமாக வருத்தமாகுது. சரவணன் பார்க்குறாங்க, என்ன இது இவர் எதுவுமே நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. சரிம்மா நான் இனிமேல் எந்த கருத்தும் சொல்லலை, யாரையும் நான் வற்புறுத்தலை, யாரையும் நான் இன்னும் துன்புறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்து கோமதியும் போயிடுறாங்க, எல்லாருமே போயிடுறாங்க. கோமதி அடுப்படியில் போய் அழுகுறாங்க. சரி வருத்தமாக இருக்கிற பையனுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நான் ரொம்ப பாவியாயிட்டேங்க, என்னோட நிலைமை எந்த பெத்த அம்மாவுக்கும் வரக்கூடாது, என் பிள்ளை இப்படி போட்டு அடிச்சிட்டாரேன்ட்டு ரொம்ப யோசிச்சு பேசிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ராஜி வராங்க. அத்தை அழாதீங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அழாதீங்கன்னு சொல்லி ராஜியும் ஆறுதல் படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு தங்கமயில் அவங்க ரூமில் காட்டுறாங்க. தங்கமயில் விட்டு வர இவளுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாக போச்சு, எவ்வளோ தைரியம் தான் எல்லாருக்கும் முன்னாடி என்னை வந்து இப்படி எதிர்த்து பேசியிருப்பா, இருக்கட்டும் இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கெட்டுறேன், மாமா வரட்டும், மாமாட்ட சொல்லிவிட்டு ஏதாவது இதுக்கு ஒரு கரண்ட்டாக நிரந்தரமான ஒரு முடிவு கெட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க. கரெக்டாக சரவணம் உள்ளே வராரு. அவர் கோவத்தில் வந்து கட்டில் வந்துச்சே இருந்தாலும் இப்படிலாம் செஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கம் வந்துட்டு ஆமாம் மாமா இப்படி எல்லாருக்கும் முன்னாடி என்ன பேசிக்கக்கூடாதுன்னு அதை யாரை சொல்கிறீங்க, அந்த ராஜியை தானே சொல்கிறீங்கன்னு. ராஜி என்ன செஞ்சானே, என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்பா சண்டை போட்டுட்டு
இருக்கும்போது ராஜி அமைதியாக தானே இருந்தேனே மாமா, அதை சொல்லலை நான். இப்போ நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது கடைசி ராஜி என்கிட்ட எப்படி பேசினா பார்த்தீங்களா? அந்த பிள்ளையை நான் வந்து என் சொந்த தங்கச்சி சுடர் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பிள்ளை பாருங்க என் மேலே மரியாதை இல்லாமல் எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. அவள் என்ன பேசுனா, கோவத்தில் யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல அப்படி தான் பேசுவாங்க, அவளோட பொண்டாட்டி இல்லவா, ஸோ அவளுக்கு கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லி ராஜிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பிரச்சனை இல்லை, அந்த மேட்ரு விடு அப்படிங்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி என் தங்கமேல் சொல்கிறாங்க. அப்பா பாரு, எல்லாருக்கு முன்னாடி கதிர் எப்படி பலார்னு அரைஞ்சிட்டாருன்னு. கதிருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படி அப்பா கிட்ட திட்டும் வசவும் வாங்கிட்டே இருக்க போகிறானோ. நானும் செந்தில்லாம் பாரு, அப்பா என்ன சொன்னாலும் சரி சரி மண்டையாட்டிகிட்டே போகிறோம் அப்படிங்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன், இப்படி அப்பா வந்து எதிர்த்து பேசுனா அப்புறம் அறைய தான் செய்வார். அது தப்பு தானே மாமாவை எதிர்த்து பேசுகிறது. உங்களை மாதிரி நல்ல பிள்ளையாக அழகாக தலையாட்டிகிட்டே போய்கிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் அப்போல்லாம் அவன் போக மாட்டான், அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான், அவன் பாரு என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அதுக்கு தான் மாமாவுக்கு தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணார்ல, அது தப்பு தானே அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ராஜி பாருங்க, நான் சொன்னதுக்குலாம் என்ன சொல்ல வரேனே, ஐயோ மயில் நீ அவளை பற்றி பேசாமல் இரு மயில், கொஞ்சம் நேரம் அவள் கோத்தில் ஏதாவது பேசியிருப்பா அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அப்பா ஏதாவது சொன்னால் அதுக்கு பதில் பேசிகிட்டே இருப்பான், ஏற்று ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பான். அது அப்போ அடித்த மாதிரி அதுக்கு இப்போயே அடிக்கலாமா? இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனு நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் முன்னாடி அடித்தது. ஏன் அப்பா இப்படி யோசிக்காமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கதிரையும் செந்திலையும் காட்டுறாங்க. கதிர் உட்காந்துருக்காரு. என்னடா காலேஜுக்கு நீங்கள் போகலையேன்னு செந்தில் கேட்குறாங்க. இல்லைண்ணே இன்னைக்கு போகல அப்படின்னு. ஏன்டா லீவானே? இல்லைண்ணே நான் போகல அப்படிங்கிறாங்க. ஏன்டா ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது என்ன புதுசாக என்ன அவர்கிட்ட கடி வாங்குறது, எப்பயும் வாங்குறது தானே, அவர்கிட்ட புதுசு நடிக்க தான் செய்வார். ஏன்டா அப்பாவை எதிர்த்து பேசுகிறேன், நீ தான் பசங்க கடைக்கு வரேன்னு சொல்லியிருக்கலாம்னே, அது எப்படின்னே முடியும்? ஒரு நாளைக்கு கடைக்கு வாம்பாரு, ஒரு நாளைக்கு கடைக்கு வராதான் பாரு, அன்றைக்கி கடையிலங்கிற இனிமேல் வந்துடாது, இந்த பக்கமே வந்துடக்கூடாது, உன் படிப்பு செலவு எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படிம்பாரு. அதுக்கு சரின்னு சொல்லணும். அதுக்கடுத்து ஒரு நாள் கழிச்சு நீ கடைக்கு வா, உன் செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு. அதுக்கு சரின்னு மண்டையாட்டணுமா? எனக்கும் ஒரு மனசு வேண்டாமண்ணே, அந்த மனசை பற்றி சொன்னால் அதுக்கு அடிப்பார் அவர் அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வந்து அதுக்கடுத்து அவர் ரூம்லேருந்து எந்திக்கிறாரு. இன்னும்மா எங்கே போகிறீங்கன்னே? இல்லைம்மா இல்லை மனசு கேட்குறேன், நான் போய் கதிரை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒருத்தி நான் வந்து புலம்பி மனசு வச்சு அழுத்துட்டு இருக்கேன், எனக்கு மனசில் ஆறுதல் சொல்லாமல் இவர் என்ன தம்பியை போய் பார்க்க போகிறேன்ட்டு இருக்காரு அப்படின்ட்டு சரவணன் வெளியில் வந்துடுறாங்க. பின்னாடியே மயிலும் வராங்க. சரவணன் வந்து கேட்குறாரு, என்னடா காலேஜ் போகலையா அப்படிங்கிறாங்க. அடுத்து செந்தில் வந்துட்டு போகலையாமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா இதுக்கெல்லாம் போகல, ஒன்றை தான்டா கேட்குறேன் அப்படின்ட்டு கதிரை பார்த்து கேட்குறாரு. மனசு இல்லைண்ணே அதான் போகல அப்படிங்கிறாங்க. சரி காலேஜ் போகாமல் இப்போ என்ன பண்ண போகிற, வீட்டில் இருக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படியே இந்த வீட்டில் இருந்துட்டாலும் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாங்க. சரி ஒன்று பண்ணுறியா, ஏன் கூட வரியா அப்படின்னு. எங்கண்ணே? நான் வேலை பார்க்குற இடத்துக்குன்னு. அங்கே வந்து நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சும்மா என் கூட பேசிட்டு இருடா அப்படிங்கிறாங்க. அது சரி, அதெல்லாம் நானும் அங்கெல்லாம் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் கூட வரியா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. எங்கே உன் இடத்துக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வில்லங்கமான இடம்ல. சரி அப்போ நீ வீட்டிலே இரு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாட்டினா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வர வேண்டியதானடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்கு ரெண்டு பேர் இப்போ என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு மாறி ஏதாவது பேசிகிட்டே இருக்கீங்க, எனக்கு சமாதானப்படுத்த போகிறீங்களாங்கோ? அப்படி என்னன்னே நடந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றுமே நடக்கணே, நீங்கள் போங்கண்ணே, நான் நாட்டுக்கு வீட்டில் இருந்துக்கிடுவேன் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி ஒன்றும் நீ ஒன்றும் மனசு கஷ்டம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீ ஆறுதலாக தானே இருக்கண்ணே, நான் நல்லா இருக்கேனே, நார்மலாக இருக்கேனே அப்படிங்கிறாங்க. சரி நீ ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதே, நீ சீக்கிரம் போராட்டினா உன ஓனர் வந்து வைய மாட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணை வந்துட்டு லைட்டாக அப்படிங்கிறாங்க. நீ பைக்கில் வாய ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரவணே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே, நான் வரல அப்படிங்கிறாங்க. செந்தில் வந்துட்டு அடுத்து ஓனர் வைய மாட்டாங்களா அப்படின்னு செந்திலை பார்த்து கேட்கவும், ஏன் ஓனரா, அவனை தான் தெரியாது என் ஓனரை பற்றி சப்புன்னு வைப்பார் அப்படின்னு. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு உட்காந்துட்டே இருக்கீங்க, எனக்காக ஆறுதல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி நான் வேணா உன்னை போய் பைக்கில் விடட்டுமா காலேஜுக்கு அப்படிங்கிறாங்க. நான் தான் காலேஜுக்கு போகணுன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி செந்திலை பார்த்து சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்கண்ணே அப்படின்ட்டு. நீ நார்மலாக தானே இருக்கா அப்படிங்கிறாங்க. திருப்பி ரெண்டு பேருமே நான் நல்லா இருக்கேனே, நீங்கள் கிளம்புங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து கோமதி கரெக்டாக வெளியே திண்ணைக்கு வராங்க. கதிர்கிட்ட போய் கதிர் கையை பிடிக்க போகிறாங்க. அதுக்குன்னே கதிர் கையை எடுத்துடுறாரு. டே கதிர் அப்படின்னு சொல்லி கோமதி தாங்குறாங்க. ஆனால் அவர் எதையுமே கேட்காம டக்குன்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிக்கிறாரு. கோமதிக்கு இது ரொம்ப பெரிய அழகியாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து ராஜி வந்து ஹாலில் உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா உள்ளே வந்துடுறாங்க. என்னக்கா இன்றைக்கி சீக்கிரம் வந்து. ஐயோ ராஜி, என்னால் ஆஃபீஸில் உட்காந்து வேலையெல்லாம் பார்க்க முடியல ராஜி, வீட்டில் என்ன நடந்துச்சோ ஏது இருந்துச்சுன்னு ஒரே திங்கிங்காகவே இருக்குது. மேலே அதிகாரி கிளம்புனாரா, ஸோ உடனே ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டு ஓடி வந்துட்டேன். சரி கதிர் எங்கே அப்படிங்கிறாங்க. அவர் வேலைக்கு போயிருக்காரு. அத்தை ரூம்குள்ளே இருக்காங்க, ரூமை விட்டு வெளியிலே வரல. சரி எதாவது சாப்பிட்டாங்களானே, நான் தான் இப்போ கம்பல் பண்ணி கொஞ்சமாக சாப்பிடுங்க சொல்லி சாப்பிட வச்சேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு மீனை உள்ளே போகிறாங்க. பின்னாடி ராஜியும் போகிறாங்க. சேர் எடுத்து போட்டு உட்காடுறாங்க. என்னத்தை ஏன் இப்படி இருக்கீங்க, காலையிலேருந்து வெளியில் வரவே இல்லையாம்ல, ஏன் இப்படியே உள்ளே இருக்கீங்க, நடந்ததே நினச்சிக்கிட்டே இருக்கீங்களாங்கோ அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நான் நடந்ததை பற்றி நினைக்கல,
நடத்தி வச்சதை பற்றி நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. செந்தில் சரவணனும் சின்ன வயசுலேருந்தே அவர் என்ன சொன்னால் சரி சரி மண்டையாட்டுவாங்க. ஆனால் இவன் தான் அவர் என்ன பேசினார் அதுக்கு எதிர்த்து பேசுவான். ஆனால் அப்போ கூட இந்த அளவுக்கு அவனை அடித்து துன்புறுத்தினதே கிடையாது. இன்றைக்கி இவன் மேலே அவ்வளோ கோவப்பட்டு முந்தி நடந்ததையே திருப்பி சொல்லி அதையே குற்ற உணர்ச்சி ஆக்கிக்கிட்டே இருக்காரு. நான் தான் இது எல்லாத்தையும் நடத்தி வச்சேன், என் மேலே தானே எல்லாம் தப்பு, பேசாமல் இந்த நடந்த கல்யாணத்தை பற்றி எல்லாத்தையுமே நானே போய் சொல்லிடலான்னு நினைக்கிறேனே, என்னத்தை சொல்கிறீங்கன்னு. ஆமாம், நான் தான் கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன் அப்படின்னு சொல்லிடலான்னு பார்க்குறேன். அப்படி சொன்னானாவது அவன் மேலே இருக்கிற கோவம் அவருக்கு இல்லாமல் குறைஞ்சிரும்ல, என் மேலே தான் கோவப்படுவார், கோவப்பட்டால் பரவாயில்ல படட்டும் அப்படின்னு சொல்லி கோமதி பேசுகிறாங்க. அத்தை என்ன பண்ணுறீங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண போகிறேன்னு சொல்லி இன்னொரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன பிரச்சனை வரப்போது, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படிங்கிறாங்க. என்ன வராதுன்னு ஈஸியாக சொல்கிறீங்க, அது எப்படி வராமல் இருக்கும்? மாமா உங்கள் மேலே கோவப்பட மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து தானே வைவார், நீங்களுக்கு உடனேன்னு சொல்லி என்னையும் கதறையும் கேள்வி மேலே கேள்வி கேட்பார்ல, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கலையே. அது மட்டுமா, என் வீட்டுக்காரர் என்கிட்டக்கே உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்லி என் மேலே கோவப்பட மாட்டாரா? சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் அவங்க சொல்லினாலும் பரவாயில்ல, இவ இருக்கா இல்லை, இவன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசித்தீங்களா? அதுக்கப்புறம் இவள் வாழ்க்கை எப்படி ஆகும், என்ன மாதிரி ஆகும், அதெல்லாம் கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஸோ இதோட முடியுது. நாளைக்கு கோமதி இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்க போகிறாங்க, இவங்க 3 பேர் பேசின இந்த சீக்ரெட்டான விஷயத்தை பக்கத்தில் தங்கம்மை நின்று ஒட்டு கேட்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.